ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இன்னைக்கு டுடேஸ் நியூஸ் ஆஃப் டேட்ல வி கேன் சி தி கரண்ட் அஃபேர்ஸ் தட் வாஸ் இன் பாப்புலர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரபீஸ் வேக்சின் பற்றி பார்க்க போறோம். எலக்டிவ் ஃபேக் ரபீஸ் வேக்சின்ஸ் இட் இஸ் ஃபார் இந்தியாஸ் ஹெல்த் கவர்னன்ஸ். அதாவது இந்த ஃபேக் ரபீஸ் வேக்சின்ஸால நமக்கு வர அந்த பாதிப்புகளை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக இருக்குது. ஸோ இதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். Fake rabies vaccine. Health authorities in Australia have advised citizens vaccinated for rabies in India to check whether they require replacement doses following concerns about counterfeit rabies vaccines. அதாவது ஆஸ்திரேலியா ஹெல்த் அத்தாரிட்டிஸ் என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, அந்த ராபிஸ் இந்தியாவில் வந்து ராபிஸ்க்கு வேக்சின் பண்ண அந்த பீப்புள்ஸ் வந்து செக் பண்ண சொல்றாங்க, வேற ஏதாவது டோசஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா ரபீஸ் வந்து அந்த ரபீஸ் பரவிட்டே இருக்கே தவிர வேக்சின்ஸ் வந்து தடுக்கலன்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. Similar advices have been issued by the United Kingdom and United States. This episode highlights critical issues of drug supply chain integrity, regulatory enforcement, and public confidence in vaccines. இந்த ஆர்டிக்கிள் இதை பத்தி இது பண்ணதுன்னா பப்ளிக்கோட கான்ஃபிடன்ஸ், வேக்சின்ஸ் வந்து பப்ளிக்கோட கான்ஃபிடன்ஸ் இது பண்ணுது. அண்ட் சப்ளை செயின் இன்டெகிரிட்டி, எப்படி வந்து அந்த வேக்சின்ஸ் வந்து பீப்புள்ஸ்க்கு எடுத்துட்டு போறது, இதை பத்தி சொல்லுது. எஸ்பெஷலி சிக்னிஃபிகன்ட் ஃபார் இந்தியா விச் பியர்ஸ் ஹை ராபிஸ் பர்டன். ராபிஸ் வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப அதிகமா இருக்கு அண்ட் பிளேஸ் கீ ரோல் இன் குளோபல் வேக்சின் சப்ளை. அதனால அந்த வேக்சின் சப்ளைன்றது ரபீஸ்க்கு ரொம்ப நம்ம இந்தியாவில் ரொம்ப க்ரூஷியலா தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரபீஸ் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அண்ட் எப்படி அதை தடுக்கலான்றதை பத்தி பார்க்கலாம். ரபீஸ் இஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன் transmitted through the saliva of infected animals. அந்த infected animalsோட சலைவாலேருந்து தான் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பாஸ் அவுட் ஆகுது. ஸோ அதுதான் ரபீஸ் சொல்றோம். ஹியூமன் இன்ஃபெக்ஷன் கேன் அக்கர் த்ரூ bites, scratches or saliva contact with open wounds, commonly involving dogs, cats, monkeys and bats. அதாவது ஒரு பைட்ஸ் மூலமாவோ, அந்த அனிமல்ஸ்ல இருந்து கிடைச்ச பைட்ஸ் மூலமாவோ, இல்ல ஸ்கிராச்சஸ் இல்ல சலவை கான்டாக்ட் மூலமா நமக்கு வந்து அந்த ரபீஸ் ஹியூமன் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். சிம்டம்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், ஹெட்ஏக் அண்ட் நோசியா, எக்ஸசிவ் சலைவேஷன், ஹைட்ரோஃபோபியா, அதாவது வாட்டரோட ஃபியர் இருந்தாலும் அது வந்து சொல்றாங்க, அண்ட் ஹாலுசினேஷன்ஸ் அண்ட் பார்ஷியல் பேரலைசிஸ். இம்பார்ட்டன்ட்லி rabies is preventable through timely post-exposure vaccination, which is why prompt medical treatment after animal exposure is essential. அனிமலோட எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப எசென்ஷியலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்தியாஸோட ரபீஸோட பேர்டன் வந்து பார்த்தோம். According to India's National Rabies Control Program, 6,644 clinically suspected human rabies cases and deaths were reported between 2012 and 2022. அதாவது 2012 and 2022 வரைக்கும் we have more than human rabies cases of 6,644 clinically suspected human rabies cases. This is believed to be an underestimate. The World Health Organization estimates 18,000 to 20,000 rabies deaths annually worldwide. ஆனுவலி வந்து ஒரு 80,000 வந்து 20,000 ரபீஸ் டெத் வந்து ஆனுவலா இருக்கு. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. வித் 1/3 to 2/3 occurring in children under 15 years. இதுல வந்து 3/4 ஒரு பங்கு வந்து சில்ட்ரன்ஸா இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியாவும் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நியர்லி 36% ஆஃப் குளோபல் ராபீஸ் டெத். ராபீஸோட டெத் வந்து இந்தியா மட்டுமே 36% ஆஃப் தி குளோபல் இது பண்ணுது, ஹைலைட்டிங் த பப்ளிக் ஹெல்த் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வேக்சின் சேஃப்டி அண்ட் ரெகுலேட்டரி ஓவர்சைட். And background concerns over Abairab vaccine. இந்த அபைராப் வேக்சினை பத்தி பார்க்கலாம். இது வந்து நம்ம ரபீஸ்க்கான ஒரு வேக்சின் நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி பார்க்கலாம். ஹெல்த் அத்தாரிட்டிஸ் இன் ஆஸ்திரேலியா, தி யூகே அண்ட் தி யூஎஸ் have issued advisories urging citizens who received rabies vaccinations in India to verify whether they require replacement doses. அதாவது அந்த ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்க, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் டோசஸ்ன்றது தேவைப்படுதா இல்லையான்றத கேட்க சொல்றாங்க. அண்ட் வந்து the alert points to possible circulation of counterfeit rabies vaccine in India since 2023. The advices stem from concerns that fake batches of Abairab, a rabies vaccine manufactured by the Human Biological Institute, may be in circulation. அதாவது ஒரு ஃபேக்கான ஒரு Abairab வந்து நம்ம இந்தியாவில் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. The issue has triggered international alarm because rabies is almost 100% fatal once symptoms appear, making vaccine efficiency critical.
கம்பெனிஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கவுண்டர்ஃபீட் பேட்ச், அதாவது கம்பெனியோட ரெஸ்பான்ஸ், அதாவது அந்த அபியாரபோட ஃபேக்கா இருந்தாங்களா, ஸோ அந்த அபியாரப் உண்மையான அந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, இந்தியாஸ் இம்யூனாலஜிக்கல்ஸ் லிமிடெட் ஸ்டேட்டட் தட் இன் January 2025, it detected one counterfeit batch with altered packaging. The company informed Indian regulators and law enforcement immediately. Nature of counterfeit. இன்வெஸ்டிகேஷன் வந்து ரிவீல் பண்ணிருக்கு. எங்கெல்லாம் வந்து அந்த கவுண்டர்ஃபீட் ப்ராடக்ட்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிருக்காங்கன்னா, டெல்லி, மும்பை, ஆக்ரா அண்ட் லக்னோ, கான்பூர் அண்ட் பாட்னே. அண்ட் ரைட்ஸ் were conducted in Delhi, Mumbai and Agra. And why Abirab is central to Swansana? Abirab is among the most widely used rabies vaccine in India. Rabies-க்கு யூஸ் பண்ற வேக்சின் வந்து Abirab. ஹோல்டிங் அபவுட் 40% ஆஃப் த மார்க்கெட் ஷேரை இவங்க பிடிச்சிருக்காங்க. அபைரப்ன்ற ஒரு வேக்சின், ரபீஸ் வேக்சின். இவங்க IIL இஸ் த லார்ஜஸ்ட் ரபீஸ் வேக்சின் ப்ரொடியூசர். இந்த IILன்றது தான் நம்ம இங்க பார்த்தோம். யார சொன்ன? இந்தியன் இம்யூனாலஜிக்கல்ஸ் லிமிடெட். இவங்க தான் வந்து அந்த ரபீஸ்க்கான அந்த வேக்சின் ப்ரொடியூசரா இருக்காங்க. இந்தியன் இம்யூனாலஜிக்கல்ஸ் லிமிடெட் குளோபலி சப்ளைங் வேக்சின்ஸ் ஃபார் ஓவர் 25 years அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனி அஃபிஷியல்ஸ் வாண்டட் தட் இன்டர்நேஷனல் அட்வைசர்ஸ் குட் ஃபியூல் வேக்சின் ஹெசிடன்சி, particularly in rural areas where Abirab may be the only available option. அது மட்டும் தான் ஆப்ஷனா இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் WHO ரெக்கமெண்டேஷன் as per WHO guidelines, and immunized persons at least 3 intramuscular doses or 2 intradermal doses plus immunoglobulin on day 0. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் ரபீஸ் கேசஸ் வந்து நம்ம பார்க்கணும்னா, in Kerala a spike in rabies deaths were reported in 2022, raising public concern as several deceased individuals has reported received rabies vaccines. Findings of Union Health Ministry Committee. A committee constituted by the Union Health Ministry investigated the cases and ruled out vaccine failure as primary cause. And இத பத்தி தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். அண்ட் கொஷின்ஸ் வந்து இது ரிலேட்டடா ஃபேக் ரபீஸ் வேக்சின்ஸ் பத்தி எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. why have countries issued alerts on rabies vaccines received in India? அப்படின்னா Australia, UK and US warned travelers due to concerns about counterfeit Abirab vaccine circulating in India since 2023, raising doubts about vaccine efficacy. அதாவது அந்த அந்த வேக்சின்ஸ் வந்து ஃபேக்கா இருக்கிறதால நம்ம ஆஸ்திரேலியா, யூகேல வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த இஷ்யூ ரிலேட்டட் டு Abirab rabies? Authorities flagged tampered packaging of one Abirab batch, alleged diverting government supply to private markets through contents. Rabies is nearly 100% fatal once symptoms appear. India accounts for about 36% of the global rabies. அதனால இது வந்து ஒரு மெயினான கன்சர்னா இருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து இப்போ வைரலா இந்த இதுல போயிட்டு இருக்கு. இதை பத்தி நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இட்ஸ் யோர் ரம்யா.